எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். இதில் விடுபட்ட பெண்கள் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் மக்களே. அதில் நிறைய பேர் பொதுமக்கள் உள்நுழைவு, அதுக்கப்புறம் அலுவலகர் உள்நுழைவுன்னு 2 இருக்கும். அதில் இப்போ என்னென்னு பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பொதுமக்கள் உள்நுழைவு அப்படிங்கிறத எடுத்துட்டாங்க. எடுத்துகிட்டு இப்போ என்ன கொண்டு வந்துட்டாங்க பார்த்தீங்கன்னா, அலுவலகர் உள்நுழைவு அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. இப்போது அதனால நிறைய பேர் என்னென்னு கேட்காங்கன்னா, நீங்கள் பொய்யான வீடியோ போடுறீங்க, நீங்கள் கரெக்டாக வீடியோ போடலை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. மக்களே, எனக்கு தப்பான இன்டென்ஷனில் சொல்லணுங்கிறதுலாம் எனக்கு கிடையாது. அதில் நான் அப்ளை பண்ணும்போது பொதுமக்கள் உள்நுழைவுன்னு ஆப்ஷன் இருந்துச்சு. இப்போ தான் எடுத்துட்டாங்க. ஓகேங்களா? இப்போது அதை எப்படி சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்றைக்கி நான் அதை பற்றி ஒரு தெளிவாக என்ன சொல்ல போகிறேன் அப்படிங்கிறத கவனிச்சுக்கிடுங்க. இதை திரும்ப எப்படி அப்ளை பண்ணுறது, என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் மக்களே. இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி சொல்கிறேன் அப்படிங்கிறது தெரியும். ஓகே மக்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்க்குற முன்னாடி நம்ம சேனலில் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன் மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. ஓகே மக்களே, இன்னும் யாருக்கு ரூ. 1000 மகளிர் உரிமை தொகை வரல அப்படிங்கிறவங்க எனக்கு இந்த வீடியோவில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. ஓகே மக்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே மக்களே, ஃபஸ்ட்டு நம்ம எதை பற்றி பார்க்கலாம்னா, இப்போது நிறைய பேர் நீங்கள் உங்கள் ஆஃபீஸில் போய்ட்டோ இந்த மாதிரி முகாம் மாதிரி போட்டிருப்பாங்க. உங்கள் டிஸ்ட்ரிக்ட் வைஸில் இல்லைனா தாலுகா ஆஃபீஸ் வைஸில் ஒரு முகாம் மாதிரி போட்டிருப்பாங்க. அதில் போய் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கலாம். அப்ளை பண்ணி உங்களுக்கு விஓ ஆஃபீஸ்லேருந்து தாலுகா ஆஃபீஸ்லேருந்து எல்லாம் ஓகே ஆகிருக்கும். ஓகே ஆனதுக்கப்புறம் எதுக்கு இன்னும் அமௌண்ட் வரல அப்படிங்கிறது உங்களுக்கு ரீசன் தேவைன்னா, ஃபஸ்ட்டு உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் ஏதாவது மிஸ்மேட்ச் ஆகிருக்கும் மக்களே. ஒன்று ஆக்டிவில் இருந்திருக்காது, இல்லைனா ஆக்டிவில் இல்லாமல் இருந்திருக்கும். ஏதாவது ஒரு கேஒசி அப்டேட் பண்ணாமல் இருந்திருக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் ஆதாரில் லிங்க்கு எதுவும் பண்ணாமல் இருந்திருக்கலாம், ஃபோன் நம்பர் இந்த மாதிரி. அதனால் நீங்கள் அந்த இதை கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிடுங்க. இப்போ பேங்க் அக்கௌண்ட்லலாம் நிறைய பேர் என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு நிறைய பேர் அதை யூஸ் பண்ணாமே வச்சுருப்பீங்க. அப்போ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, உங்கள் அக்கௌண்ட் இன்ஆக்டிவில் இருக்கும். அதை நீங்கள் திரும்ப ரீஆக்டிவ் பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய அந்த பணம் உள்ளே வித்ட்ராவல் ஆகி உங்களுக்கு பணம் வரும் உள்ளே. ஓகேங்களா? அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு அதை செக் பண்ணிக்கிடுங்க. அதை செக் பண்ணாமல் நீங்கள் இன்னும் வரலன்னு நீங்கள் திரும்ப திரும்ப அப்ளை பண்ணுறது வேஸ்ட்டு. இது ஃபஸ்ட்டு மக்களே. 2வது, நான் அப்ளையும் பண்ணல, நான் அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆகிட்டு நான் திரும்ப எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். அதை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம் மக்களே. எல்லோரும் நீங்கள் உங்களுடைய குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிடுங்க மக்களே. குரோம் ப்ரௌசருக்குள்ளே போய்க்கிடுங்க. குரோம் ப்ரௌசரில் போனதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மகளிர் உரிமை தொகைன்னு அடிங்க மக்களே. மகளிர் உரிமை தொகைன்னு அடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த இருக்க வெப்சைட் இருக்குது பார்த்தீங்களா, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு KMU2 டீன் போட்டு ஃபஸ்ட்டு இருக்கும். இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணிங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகைன்னு வரும். இதில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா குறை தீர்வு அப்படின்னு இருக்கும். இப்போது நீங்கள் முகாமில் போய் அப்ளை பண்ணியிருப்பீங்க. முகாமில் போய் அப்ளை பண்ணி உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகிருக்கும். அதில் இப்போ 2ஆம் கட்டத்தில் நம்ம விண்ணப்பிக்கக்கூடிய விண்ணப்பதாரர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க மக்களே. இதில் என்ன பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எதனால் ரிஜெக்ட் ஆகிட்டு நீங்கள் திரும்ப ரீஅப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ இதில் பண்ணலாம் மக்களே. இப்போது நீங்கள் விண்ணப்பதாரர் பெயருங்கிறதுல நீங்கள் யார் விண்ணப்பதாரர் அவங்களுடைய மனைவி பெயர் அடிச்சுக்கிடுங்க, இல்லைனா உங்கள் வீட்டு தலைவியோட பெயர் அடிச்சுக்கிடுங்க. அதுக்கப்புறம் குடும்ப தலைவரின் பெயர் குடும்ப தலைவர் பெயர்னா, இப்போ உங்களுடைய ஸ்மார்ட் கார்டில் குடும்ப தலைவரில் ஒரு சில வீட்டில் என்ன கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய மனைவி பேரை கொடுத்துருப்பாங்க. ஒரு சில வீட்டில் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, அவங்களுடைய கணவன் பேரை கொடுத்துருப்பாங்க. இதில் எது இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் ஸ்மார்ட் கார்டில் எது இருக்குதுன்னு பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு கொடுங்க மக்களே. அதுக்கப்புறம் நீங்கள் ஏற்கனவே நீங்கள் பதிஞ்சிருக்கிற அந்த ஃபோன் நம்பர் என்னதோ அதை கிளிக் பண்ணிக்கிட்டு அதை கொடுத்துக்கணுங்க. குடும்ப அட்டை எண் நீங்கள் ஸ்மார்ட் கார்டில் இருக்குது பார்த்தீங்களா, உங்களோட அட்டை எண், அந்த அட்டை எண்ணை அப்படியே அடித்து நீங்கள் அந்த நம்பருக்கு கெட் ஓடிபின்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஓடிபி வரும். அந்த ஓடிபியை வச்சு நீங்கள் அந்த எண்ணை அப்படியே இதில் அடிச்சிருங்க. அடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் குறை தீர்வு வகைன்னு கேட்கும். குறை தீர்வு வகை என்னென்னு கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் எதனால் உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகிடுச்சு, அது எதுனால எனக்கு போச்சு அப்படிங்கிற ரீசன்ஸ் ஃபுல்லாகவே இதில் இருக்கும். நான் இது ரீசன்ஸ் காமிக்க முடியல. நான் அந்த இது எல்லாமே எனக்கு எதுன்னு தெரியாதனால அவனை அப்படி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ரீசனை கொடுத்துட்டு அது கீழே அதர்ஸ்னு இருக்கும். அந்த அதர்ஸை கொடுத்துட்டிங்கன்னா பிற காரணங்கள்னால எதனால் ரிஜெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத மாதிரி அதர்ஸ்னு கொடுத்துட்டு இதில் கீழே நீங்கள் குறிப்பிட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதில் நீங்கள் அடிக்கணும். இந்த மாதிரி நான் இத்தனை திருப்பு அப்ளை பண்ணியிருக்கேன், இத்தனை திருப்பு பண்ணியிருக்கேன், முடியலை, எனக்கு இந்த மாதிரி வரமாட்டேக்கு அப்படின்ட்டு ஒரு 500 வார்த்தைக்கு குறையாமல் நீங்கள் அடித்தா ஓகே தான். அதில் 500 வார்த்தைக்குள்ளே இருந்தாலும் ஓகே தான். ஓகேங்களா? இதை குறிப்பு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆவணம் ஏதேனும் இருந்தால் பதிவேற்றுவோம் அப்படின்ட்டு இருக்குது. என்ன ஃபார்மெட்டில் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, PDF, JPG, PNG ஃபார்மெட்டு. ஃபைல் சைஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 MB சைஸ்க்குள்ளே மட்டும்தான் இருக்கணும். 1 MBக்கு மேலே இருந்துச்சுன்னா அது ஃபைல் அப்லோட் ஆகாது.
ஓகேங்களா? இந்த ஃபைல் என்ன ஃபைல்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சில வீட்ல வந்து எனக்கு பைக்கு, கார் இருக்கு. அதனால எனக்கு வந்து டிசேபிள் ஆயிருக்கு சார் அப்படிம்பாங்க. ஆனா அவங்க வீட்ல ஆக்சுவலா பைக்கு, காரே இருக்காது. அப்போ நீங்க இந்த மாரி எனக்கு இந்த மாரி லைசென்ஸ் இருக்கு. இல்லனா என்னோட ஆதார் இருக்கு. இத வந்து எந்தவித பைக்கோ, காரோ நாங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணல. அப்படின்னு சொல்லிட்டு குடுக்கணும். இது வந்து ஒரு ரீசன். இதே மாரி ஏகப்பட்ட ரீசன் உங்களுக்கு இருக்கலாம். இப்போ ஒரு சில வீட்ல வந்து வந்துட்டு அப்படிங்கிற மாரி ரிஜெக்ட் ஆயிருக்கும். அந்த மாரி என்ன ரீசனோ அதோட கரெக்ட்டான ரீசன சொல்லி, அதில எதுவும் உங்களுடைய இதுதான் அப்படி ரீசன் அப்படிங்கிற மாரினா, அந்த அந்த ஆவணத்த வந்து ஏதேனும் இருந்தா பதிவேற்றுக்கிறீங்க. ஓகேங்களா மக்களே? இது போக உங்களுக்கு வந்து ஆ பதிஞ்சியும் எனக்கு ரெஸ்பான்ஸ் இல்ல அப்படின்னா, நீங்க ஒரு இ-சேவை மையத்தில போயிட்டு இந்த மாரி நீங்க உங்களுடைய ஃபோன் நம்பர குடுத்து, என்ன நிலைமையில இருக்கு? ஸ்டேட்டஸ் என்ன நிலைமையில இருக்கு? அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில உங்களுடைய தாலுகா ஆஃபீஸ் இருக்கு பார்த்தீங்களா? தாலுகா ஆஃபீஸ்ல போயிட்டு உங்களுடைய ஃபோன் நம்பர குடுத்து செக் பண்ணிக்கலாம். தாலுகா ஆஃபீஸ்ல சில தாலுகா ஆஃபீஸ்ல என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தாலுகா ஆஃபீஸ்ல போயிட்டு நீங்க வந்து கலெக்டர் ஆஃபீஸ் போங்க. கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்தில ஒரு இதுக்குன்னு ஒரு இது இருக்கு. அதில போய் அப்ளை பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. அதான் ஒவ்வொரு ஏரியாவ பொறுத்து ஒவ்வொரு மாரி மாறுது மக்களே. நீங்க எப்படி பண்ணணும்னு உங்க தாலுகா ஆஃபீஸ்ல போய் கேளுங்க. அவங்களே உங்களுக்கு சொல்லிக் குடுப்பாங்க. ஓகேங்களா மக்களே? அதுக்கப்புறம் நீங்க வந்து ஆஃபீஸ் போயிருவீங்க. போனதுக்கப்புறம் என்னலாம் கொண்டு போணும்னு பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ் போம்போது ஆதார் கார்டு, உங்களுடைய ஆதார் கார்டு. யார் விண்ணப்பதாரரோ அவங்களுடைய ஆதார் கார்டு, பேங்க் பாஸ்புக்கு, அதுக்கப்புறம் ஸ்மார்ட் கார்டு, அதுக்கப்புறம் ஒரு ஃபோட்டோ வச்சுக்கிடுங்க. அது போக உங்களுடைய இந்த ரிசிப்ட் ஏதாவது குடுத்துருந்தாங்கன்னா, நம்ம முகாம்ல குடுத்துருந்தாங்கன்னா, அந்த ரிசிப்ட் இருந்தா ரிசிப்ட் வச்சுக்கிடுங்க. அப்படி இல்லாத பட்சத்தில நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணி இந்த குறைதீர்வு இதில பண்ணிருந்தீங்கன்னா, அதுக்குள்ள ஸ்கிரீன்ஷாட் ஃபோன்ல எடுத்து வச்சுக்கிடுங்க. வச்சுட்டு நீங்க இந்த இத ஃபுல்லா பிரிண்ட் எடுத்து நீங்க கொண்டு போய், இந்த மாரி நான் அப்ளை பண்ணியிருக்கேன் சார். எனக்கு வந்து ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்கு. அப்படின்னு சொல்லி கரெக்ட்டான ரீசன சொல்லி நீங்க வந்து கேட்கணும் மக்களே. கேட்டு நீங்க வந்து திரும்ப தாலுகா ஆஃபீஸ்ல அப்ளை பண்ண சொன்னாலும் அப்ளை பண்ணுங்க. இது வந்து குறைதீர்வு மையம்னு போட்டிருக்கான். அதனால நீங்க வந்து அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் மக்களே. இந்த தொகை பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே கண்டிப்பா அவசியம் தான். அதனால யாரும் பயப்பட வேண்டாம். கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் மக்களே. நீங்க அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணி நீங்க எனக்கு என்ன எது டவுட்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நான் சொல்லி தரேன். எப்படி பண்ணணும், என்ன ஏதுன்னு. நீங்க போன வீடியோல வந்து தப்பான இன்டென்ஷன்ல வீடியோ போடணும்னு எனக்கு இது கிடையாது மக்களே. அது எப்படியோ அந்த வெப்சைட்ல வந்து மாறி இருந்திருக்கு. அதனால அந்த வீடியோ போட்டிருந்தா ஏதோ எனக்கு இருந்தா மன்னிச்சிடுங்க மக்களே. ஓகே மக்களே, இந்த வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் குடுத்துருங்க. நம்ம சேனல யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. ஓகே மக்களே, அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.